ஹாய் விவஸ், இந்த வாரம் நம்மளுடைய மல்லி செடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எடுத்தது. கொஞ்சம் லைட் போட்ட உடனே ஒரு மொட்டுக்கள்லாம் அழகாக பளிச்சுன்னு தெரிஞ்சிருந்தது. அதனால் இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் நிறையவே இல்லை செடியில். நம்ம கட் பண்ணி இலைகள்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருந்தோம். கொஞ்சம் தான் தளிர் வந்துச்சு. அதுக்குள்ளேயே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரலாக வந்து நல்லா தளிர்த்துட்டு அதுக்கப்புறம் மொட்டு வைக்கும். இப்போது அப்படி கிடையாது. லைட்டாக தளிர் வந்த உடனே மொட்டு வச்சிடுது. அதனால தான் இங்கே செடி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் செடி எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மொட்டுகள் மட்டும் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆடி மந்த்துங்கிறதுனால கொஞ்சம் டெரஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பழைய செடியையும் எடுத்து போட்டுட்டு புது செடி வச்சிட்ருக்கேன். அந்த ஒர்க் இருக்குது. அதனால் வந்து செடிங்கெலாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கேன் அந்த செடிங்கள்லாம். முன்னாடிலாம் கொஞ்சம் இடம் மாற்றிருந்தது. இதுதான் நல்லா பகலில் எடுத்த வீடியோ பாருங்கள். இது வந்து நல்லா படர்ந்த செடி தான் போகும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அதுலேயுமே மொட்டு வந்து இந்த தடவை கம்மி தான். சீசன் முடிய போது அது மட்டும் இல்லை, இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். சரியாக மெயின்டைன் பண்ணாதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய தளிர் வரவும் இல்லை, மொட்டுக்களும் நிறைய விற்கலை. அது மட்டும் இல்லை, மொட்டில் வந்து பூச்சி தாக்குதலும் அதிகம் வர பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டு வந்து பெருசாகாமல் அப்படியே கருகி கீழே விழுந்துடும் கருப்பாகி. இதுதான் பிரச்சனை. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த நம்ம இருவாச்சி மல்லிலாம் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் பிரச்சனைலாம் வரும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிச்ச மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 3G கரைசல் இருக்குது இல்லையா, அதையுமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சத்து பற்றாக்குறையாலையும் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணால், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் என்னென்ன உரம் கொடுத்துட்ருக்கோன்னு அந்த உரம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. இதெல்லாம் நான் கொடுக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.